செய்தியை பார்த்து வருகிறோம். ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை நடிகர் விஜய் ஏற்றி வைப்பார் காலை 11 மணிக்கு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, என்ன விவரமானது தெரிய வந்திருக்கிறது? பதிவு செய்யலாம். லாவண்யா, தமிழக வெற்றி கழகத்தின் கொடியானது 22ஆம் தேதி அறிமுகமாக இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்கான கொடியை ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடிகரும் தாவேகா கட்சியின் தலைவருமான விஜய் தன்னுடைய தலைமை அலுவலகத்தில் பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் கொடியை ஏற்றி அறிமுகம் செய்ய இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்காக நிர்வாகிகளை காலை 6 மணிக்கு முன்பே கட்சி அலுவலகத்திற்கு வந்துவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தொலைபேசி எல்லாம் உள்ளே எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கொடியை 11 மணிக்கு முன்பாக, அதாவது நண்பகல் 11 மணிக்கு முன்பாக அந்த கொடியை ஏற்றிவிட வேண்டும், அறிமுகம் செய்துவிட வேண்டும் என திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது நடைபெற்று வருகின்றன. நேற்று அந்த கொடி கம்பத்திற்கான நடும் பணிகள் நடைபெற்று மாதிரி கொடியை ஏற்றி பார்த்தார் நடிகர் விஜய். இந்த நிலையில் 22ஆம் தேதி தாவேகா கட்சியுடைய அந்த கொடியானது அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 6 மணிக்கு நிர்வாகிகளை அலுவலகத்திற்கு விட வேண்டும், தலைமை அலுவலகத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மாநாடு, அந்த கட்சியின் முதல் மாநில மாநாடு என்பது அடுத்த மாதம் செப்டம்பர் 22ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்பாக கொடியை அறிமுகம் செய்ய இருக்கிறார்கள். இந்த கொடியை கட்டிக்கொண்டுதான் மாநாட்டிற்கு நிர்வாகிகள் வர இருக்கிறார்கள். அதற்காகத்தான் ஒரு மாதத்திற்கு முன்பு, மாநாடு நடக்க இருக்கக்கூடிய ஒரு மாதத்திற்கு முன்பு கொடியை அறிமுகம் செய்ய இருக்கிறார்கள். லாவண்யா, செந்தில் ராஜா, நேற்று வெளியான வீடியோ அதுதான் தாவேகாவின் கொடி என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அது குறித்து என்ன விவரம் தெரிய வந்திருக்கு செந்தில் ராஜா? லாவண்யா, இந்த கொடியானது பல நபர்களிடம் அந்த மாதிரி வாங்கப்பட்டது. ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொருவரும் அந்த தங்களுடைய கருத்தை இது பண்ணி அதுக்கான டிசைன்ஸ் உருவாக்கப்பட்டது. அதில் 8 கொடிகள் உருவாக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டது. அதில் இருந்து 3 கொடியை தேர்வு செய்தார்கள். நேற்று ஏற்றப்பட்ட கொடியானது நாம் விசாரித்த வரைக்கும் அது மாதிரி கொடிதான். அது 3 கொடியில் 1 மாதிரி கொடியாக அது தேர்வு செய்யப்பட்டு அதை ஏற்றி பார்த்திருக்கிறார் நடிகர் விஜய். அதற்கு பிறகு ஒரிஜினல், அதாவது கட்சிக்கான அதிகாரப்பூர்வமான அந்த கொடியானது 22ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. லாவண்யா, ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை விஜய் 11 மணிக்கு முன்னதாக ஏற்றி வைக்கவிருப்பதாகவும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.